Hi friends, நான் உங்க வரதராஜா. Welcome to my channel Wisdom Vibes. இப்போதைய இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம்லயே வளர்ந்து வரும் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இடம் கொடுத்து அவங்க எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அதன் மூலமா அவங்களுடைய கெரியரை வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஷியஸ் மூவ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுல வளர்ந்து வரும் யங்ஸ்டர்ஸ்ல ரொம்ப முக்கியமான யங்ஸ்டரா யார் பார்க்கப்படுறாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர். அவர் வந்து ஒரு தமிழ்நாடு பிளேயர். ஸோ தமிழ்நாடு பிளேயர் இந்தியன் T20 டீம்ல ரெகுலரா வந்து இடம் பிடிச்சிட்டு ரொம்ப சூப்பராகவும் விளையாடிட்டு இருக்காரு. பட் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தெரியாத விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாஷிங்டன் சுந்தரோட பேரே வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கா. சோ அவருடைய பேருக்கு பின்னாடியே ஒரு மிகப்பெரிய கதை இருக்கு. அந்த கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிளஸ் வாஷிங்டன் சுந்தரோட என்டையர் லைஃப் ஸ்டோரியை பார்க்க போறோம். சோ வித்அவுட் ஃபர்தர் வெயிட் நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? நம்ம கதையோட ஆரம்பம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 5th October 1999 சென்னை தமிழ்நாடுல எம் சுந்தர் அப்படின்றவருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அவருக்கு பேர் தான் அவங்க வாஷிங்டன் சுந்தர் அப்படின்னு வந்து வைக்கிறாங்க. வாஷிங்டன் சுந்தர் இந்த பேரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இல்ல, யாருமே வந்து கேள்விப்படாத ஒரு பேரா இருக்கு. ஸோ இந்த வாஷிங்டன் சுந்தர் அப்படின்ற ஒரு பேருக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன அப்படின்றத அவங்க அப்பா கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு இன்டர்வியூல அவங்க அப்பா வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி அவரு ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தாங்களாம். ஸோ ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கும்போது இவருனால வந்து ப்ராப்பரா ஸ்கூல் ஃபீஸ் எதுவும் பே பண்ண முடியாது. அதே மாதிரி இவர்கிட்ட ஒரு நல்ல பேக் இருக்காது, நல்ல ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்காது, நல்ல ஷூஸ் இருக்காது. ஸோ எல்லா அடிப்படை தேவையான விஷயங்கள் எதுவுமே இவர்கிட்ட இல்லாம தான் இருந்தது. பட் ஆனால் இவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து ரொம்ப நல்லா கிரிக்கெட் விளையாடுவாராம். ஸோ கிரிக்கெட்ல வந்து இவருக்கு ஒரு மிகப்பெரிய லவ் இருந்தது. ஸோ அதே டைம்ல அவருடைய வீட்டுல இருந்து ஒரு 3 வீடு தள்ளி ஒரு எக்ஸ் ஆர்மி மேன், அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா PD வாஷிங்டன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவர் வந்து அந்த 2-3 வீடு தள்ளி அவர் தங்கி இருந்தாராம். அவருடைய பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, அவர் வந்து இந்த மெரினா கிரவுண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சென்னையில. அந்த மெரினா கிரவுண்ட்ல நிறைய பசங்க வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்களாம். ஸோ கிரிக்கெட் விளையாடுற பசங்களெல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்காக அவர் வந்து உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாராம். அதுல வாஷிங்டன் சுந்தரோட அப்பா இருக்கார் இல்லைங்களா, மிஸ்டர் சுந்தர் சார், அவர் வந்து விளையாடும் போது அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சான். பிடிச்சி போயிட்டு அன்னையிலிருந்து இவருக்கு வந்து ஸ்கூலுக்கு ஃபீஸ் பே பண்ணுறது ப்ளஸ் ஸ்கூலோடைய பேகு யூனிஃபார்ம் எல்லாமே வாங்கி கொடுக்கறது வந்து அவர் தான் வாங்கி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ப்ளஸ் இவருக்கு வந்து என்டையர் கிரிக்கெட்டிங் ஃபெசிலிட்டியும் அவர் தான் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இவருடைய ஒய்ஃபும் என்ன டிசைட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு பிறக்கிற முதல் குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக வாஷிங்டன் அப்படின்ற ஒரு பேர் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 2வது குழந்தை பிறந்திருந்தா அவங்களுக்கு அந்த பையனுக்குமே வந்து வாஷிங்டன் ஜூனியர் அப்படின்னு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, 1999ல அவர் PD வாஷிங்டன் வந்து இறந்து போயிடுறாரு. பட் ஆனா அவர் இறந்து போன வருஷமே வந்து தான் வாஷிங்டன் சுந்தர் வந்து பிறந்தாரு. ஸோ அவருடைய ஜாதகப்படி சுந்தர் அப்படின்ற ஒரு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அவருடைய ஞாபகார்த்தமா வாஷிங்டன் அப்படின்ற ஒரு பேரையும் சேர்த்து வச்சாங்க. ஸோ இப்படி தான் வாஷிங்டன் சுந்தர் அப்படின்ற ஒரு குழந்தை வந்து உருவாச்சு. ஸோ வாஷிங்டன் சுந்தர் வந்து சின்ன வயசுல இருந்தே எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறந்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில தான் வந்து பிறந்தாரு. பட் ஒரு 4 வயசா இருக்கும் போதிலிருந்தே அவங்க அப்பா கூட ரெகுலரா வந்து ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட்ஸ்க்கெல்லாம் போவாராம். ஸோ அவங்க அப்பா விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா இன்ஸ்பயர் ஆயிட்டாராம். ஸோ அவர் வந்து வீட்டில் இருந்ததை விட கிரிக்கெட் கிரவுண்ட்ல இருந்தது தான் அதிகம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அவருடைய அப்பாவோட கேம் எல்லாம் பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. பிளஸ் இவர் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே பேட் எல்லாம் எடுத்து ஆட ஆரம்பிச்சிட்டாராம். ஸோ அவ்வளோ சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா வந்து இவருக்கு ப்ராப்பரா வந்து ட்ரைனிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வந்து எந்த ஸ்கூல்ல படிச்சார் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்கூல்ஸ் சென்னையில கிரிக்கெட்டுக்காகவே ரொம்ப பேர் போன ஸ்கூல் சென்ட் பீட் ஸ்கூல்ல தான் வந்து படிச்சிருக்காரு. ஸோ சென்ட் பீட் ஸ்கூல்ல படிச்சு நிறைய ஸ்கூல் டோர்னமெண்ட்ஸ்லயும் வந்து சரி சூப்பர் டூப்பரா விளையாடி இருக்காரு. ஸோ வாஷிங்டன் சுந்தரோடைய மெயினான எய்ம், அவங்க அப்பாவோட மெயினான எய்ம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, வாஷிங்டன் சுந்தர் வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்ம் தான். ஏன்னா அவங்க அப்பாவோட கனவா இருந்தது. பட் ஆனால் அவங்க அப்பா வந்து அது நினைவா ஆக்க முடியல. ஸோ அதனால தன்னுடைய பையனாவது இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர முடிவா இருந்தாரு. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ரொம்ப சூப்பரா ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸ் எப்போ கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, 6th October 2016 அன்னைக்கு தான் இவர் வந்து ரஞ்சி ட்ராஃபில வந்து டெபியூ பண்றாரு. ஸோ அந்த டொமஸ்டிக் டெபியூ வந்து 2016 and 2017 ரஞ்சி சீசன்ல தான் பண்றாரு. ஸோ அந்த டெபியூ சீசனே வந்து பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் பயங்கரமா கலக்கி இருக்காரு. டெபியூ சீசன்ல அவர் வந்து 12 மேட்சஸ் விளையாடி இருக்காரு. 12 மேட்ச்ல வந்து 532 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ டெபியூ சீசன்ல யோசிச்சு பாருங்க, 2016 ஐ திங்க் இட்ஸ் அரௌண்ட் 17 year old பையன்
வந்து ஒரு ரஞ்சி ட்ரோஃபியில் விளையாடுறதே வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். விளையாடுறது மட்டுமே இல்லாம ரொம்ப சூப்பரா வந்து பேட்டிங் ஆடி இருக்காரு. இவருமே ரவிச்சந்திரன் அஸ்வின் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா வந்து ஒரு பேட்ஸ்மேனா தான் வந்து விளையாடி இருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஒரு bowling ஆல்ரவுண்டரா இவர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவருடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் செஞ்சுரி, அதாவது ரஞ்சி ட்ராஃபி செஞ்சுரி எப்போ வருதுன்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் 2017 அன்னைக்கு திருப்புரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டீமுக்கு எதிராக வந்து இவர் செஞ்சுரி அடிக்கிறாரு. இன் பிட்வீன் கேப்ல என்ன ஆகுதுன்னு வந்து கேட்டீங்கன்னா இந்தியாவோட அண்டர் 19 வேர்ல்ட் கப் டீம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தரை வந்து செலக்ட் பண்றாங்க. ஸோ 2016ல அண்டர் 19 வேர்ல்ட் கப்லயும் வந்து இவரை செலக்ட் பண்றாங்க. ஸோ அதுலயும் வந்து ஓரளவுக்கு ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஸோ இவருடைய பிக்கெஸ்ட் பிரேக் எப்போ கிடைக்குது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஐபிஎல்ல தான் கிடைக்குது. ஸோ ஐபிஎல் கேரியரை வந்து லேட்டர் ஆன் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்படியே அவருடைய இன்டர்நேஷனல் கேரியருக்கு வருவோம். ஸோ இன்டர்நேஷனல் கேரியர்ல வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ஒன் டே இன்டர்நேஷனல் டெபியூ எப்போ பண்றாருன்னு கேட்டீங்கன்னா 13th December 2017 அன்னைக்கு தான் இவருடைய ஒன் டே இன்டர்நேஷனல் டெபியூ ஸ்ரீலங்காக்கு எதிரான ஒரு மேட்ச்ல தான் வந்து பண்றாரு. ஸ்ரீலங்காக்கு எதிரான ஒரு மேட்ச்ல அவர் வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் யாரோட விக்கெட் எடுக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா லிஹரு திருமானே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்ரீலங்கன் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அவரை வந்து போல்டு பண்ணி இவர் வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் இன்டர்நேஷனல் விக்கெட் வந்து எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு ரெக்கார்ட் வந்து செட் பண்றாருங்க. ஒன் டே இன்டர்நேஷனல் கேட்டீங்கன்னா கிடையாது, T20ல. ஸோ T20யோட டெபியூ அவருக்கு எப்போ ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 24th December 2017 ஸ்ரீலங்காக்கு எதிரான ஒரு T20 மேட்ச்ல தான் இவர் வந்து டெபியூ பண்றாரு. ஸோ டெபியூ பண்ணும்போது என்ன ரெக்கார்ட் செட் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து யங்கஸ்ட் பிளேயர் டு டெபியூ இன் T20 மேட்சஸ் ஃபார் இந்தியா அப்படின்ற ஒரு ரெக்கார்ட் வந்து செட் பண்றாரு. ஸோ T20லயும் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சூப்பர் டூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்தியன் T20 டீமோடைய ஒரு ரெகுலர் ஃபிக்சரா வந்து வாஷிங்டன் சுந்தரை வந்து வச்சுட்டாங்க. ஏன்னா T20யை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீம் இப்போ எப்படி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னா வளர்ந்து வரும் யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா T20 கிரிக்கெட் உருவாகணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லா யங்ஸ்டர்ஸை வந்து நிரப்பி வச்சிருக்காங்க. 1 or 2 சீனியர் பிளேயர் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யங்ஸ்டர்ஸுமே வந்து T20ல ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்படியே வாஷிங்டன் சுந்தர் இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல எப்போ ரொம்ப சூப்பரா கலக்குனாருன்னு கேட்டீங்கன்னா மார்ச் 2018ல நிதாஸ் ட்ராஃபில தான் வந்து கலக்கி இருக்காரு. ஸோ இந்த நிதாஸ் ட்ராஃபி வந்து ஒரு T20 டோர்னமெண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிதாஸ் ட்ராஃபி ஃபைனல் தினேஷ் கார்த்திக் 6 அடிச்சது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஞாபகத்துக்கு இருக்கும் இல்லையா. ஸோ நிதாஸ் ட்ராஃபில வந்து வாஷிங்டன் சுந்தர் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்றாரு. என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு T20 மேட்ச்ல 18 வயசுக்கு கீழே இருக்கிற பிளேயர் 3 விக்கெட் எடுத்து ஒரே ஒரு பவுலர் தான் இருக்காரு, அவர் தான் வாஷிங்டன் சுந்தர். ஸோ அந்த நிதாஸ் ட்ராஃபில வந்து மேன் ஆஃப் த சீரீஸாவும் வாங்குறாரு. அதுக்கப்புறம் அப்படியே அவருடைய ஐபிஎல் கேரியரை வந்து ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஐபிஎல்ல 2017ல வந்து பாத்தீங்கன்னா ரைசிங் பூனே சூப்பர் ஜெயண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டீம் வந்து இவர் ஏலத்துக்கு எடுத்தாங்க. ஸோ ஏலத்துக்கு எடுத்ததுக்கு அப்புறம் 22nd April 2017 அன்னைக்கு இவருடைய ஐபிஎல் டெபியூ ஆகுது. ஸோ அந்த ஐபிஎல்லுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. பட் முக்கியமான பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப பேசப்படுற பெர்ஃபார்மன்ஸ் எது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக குவாலிஃபயர் 1ல வந்து ஒரு மேட்ச் விளையாடினாங்க. ஸோ அந்த குவாலிஃபயர் 1ல மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டுமே வாங்கினாரு. ஸோ அந்த மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு எதுக்காக கொடுத்தாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்சோடைய டர்னிங் பாயிண்ட் வாஷிங்டன் சுந்தர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மேட்ச்ல வந்து 3 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2018 எலெக்ஷன்ஸ்ல ஏலத்துல வந்து அவரை ஆர்சிபி அப்படின்ற ஒரு டீம் வந்து ஏலத்துக்கு எடுத்துட்டாங்க. ஸோ 2019 பொறுத்த வரைக்கும் அவரை பற்றின தகவல் இல்லை. பட் தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ல சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய வாஷிங்டன் சுந்தரோட லைஃப்பை வந்து திரும்பி பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது அவர் சின்ன வயசுலேருந்தே ஃபோக்கஸ் பண்ண விஷயம் என்னன்னா கிரிக்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக கிரிக்கெட்டில் பெரிய ஆளாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதுக்குண்டான ஹார்ட் ஒர்க் வந்து டெடிகேஷனாக வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ப்ளஸ் அவங்க அப்பா வந்து அதுக்கு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் கொடுத்து இன்னைக்கு ஆஸ் அன் யங்கஸ்ட் பிளேயர், அதாவது 20 வயசு தான் ஆகுது, 20 வயசுல அவர் வந்து இந்தியன் டீம்ல இடம் பிடிச்சி ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்லாட்ல விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னா இட்ஸ் நோ மீன் இது வந்து ஒரு ஸ்மால் அச்சீவ்மெண்ட்டே கிடையாது. இது வந்து ஒரு வெரி வெரி பிக் அச்சீவ்மெண்ட். ஸோ அவருடைய லைஃப்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே உங்களுடைய பேஷன் எது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த பேஷனை வந்து ப்ராப்பராக நீங்கள் ஒர்க் பண்ணி சூப்பராக வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பேஷனே உங்களை வந்து ரொம்ப பெரிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நம்மளுடைய வாஷிங்டன் சுந்தர் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாஷிங்டன் சுந்தரோட லைஃப்லேருந்து நீங்கள் எந்த விஷயத்தை கற்றுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் லைக் நம்மளுடைய பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் தமிழ்நாடு பிளேயருக்கு அவருடைய லைஃப் ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோளா இருக்கு. ஸோ என்ன ஏதாவது ஃபேஸ்புக் இல்லை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேருந்து என்ன ஃபாலோ பண்ணலாம். ஸோ மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். until then it's me வரதராஜா signing off. Thank you. Bye.